புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தனியார் பேருந்திலிருந்து தவறி விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அறிவழகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அறிவழகன். மாணவனின் உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்க வர வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அழகர் என்பவருடைய மகன் புவியரசன். இவர் ஆலங்குடி பகுதியிலிருந்து வேங்ககுளம் செல்லும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல இன்று பள்ளிக்கு ஆலங்குடியில் இருந்து தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது பேருந்து குப்பகுடி அருகே செல்லும் போது பேருந்தில் பின்பக்கம் படிக்கட்டில் அருகே நின்று கொண்டு பயணம் மேற்கொண்ட மாணவன் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்த நிலையில் ஆலங்குடி காவல் நிலையத்தில் குவிந்த மாணவனின் உறவினர்கள் பேருந்து ஓட்டுநர் உரிமை இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சோகம் ஆலங்குடி பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தனியார் பேருந்திலிருந்து தவறி விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அறிவழகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அறிவழகன். மாணவனின் உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்க வர வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அழகர் என்பவருடைய மகன் புவியரசன். இவர் ஆலங்குடி பகுதியிலிருந்து வேங்ககுளம் செல்லும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல இன்று பள்ளிக்கு ஆலங்குடியில் இருந்து தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது பேருந்து குப்பகுடி அருகே செல்லும் போது பேருந்தில் பின்பக்கம் படிக்கட்டில் அருகே நின்று கொண்டு பயணம் மேற்கொண்ட மாணவன் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்த நிலையில் ஆலங்குடி காவல் நிலையத்தில் குவிந்த மாணவனின் உறவினர்கள் பேருந்து ஓட்டுநர் உரிமை இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சோகம் ஆலங்குடி பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நன்றி அறிவழகன். போச்சு நான் பண்ண கஷ்டத்துக்கு பலன் இல்லாம போச்சேடா. கம்ப்ளைண்ட் இங்கே வச்சு பாஸ் பண்ணிட்டு